74வது சங்கீதம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். உமது மேய்ச்சலின் ஆடுகள் மேல் உமது கோபம் ஏன் புகைக்கிறது? நீர் பூர்வ காலத்தில் சம்பாதித்த உமது சபை. எங்க இந்த வார்த்தையும் எங்கெங்க யாருங்க யூஸ் பண்றா? இப்போதான் பயன்படுத்துறோம். ஆனா வேதத்துல எப்போ எழுதப்பட்டது இது? அதுவும் வேற, சம்பாதித்த சபை. அப்ப யாரோ ஒருத்தர் இந்த சபையை செஞ்சிருக்காங்க. யார் சம்பாதிச்சா? நீர் பூர்வ காலத்தில் அந்த நீருங்கிறது யார்? அப்ப எப்போ சம்பாதித்து? இப்போ இல்ல, உலக தோற்றத்திற்கு முன்னமே அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டி. அவர் அப்பமே சம்பாதிச்சார். அந்த சம்பாதித்ததை நிறைவேற்றி காட்டினார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு. எவ்வளவு ப்ராஃபட்டிக்கா வருது பாத்தீங்களா? தீர்க்க தரிசனமா அது. நீர் மீட்டு கொண்ட. அந்த மீட்புங்கிறது யாருங்க பயன்படுத்துறா? பழைய ஏற்பாட்டுக்காரனுக்கு மீட்பு எல்லாம் ரொம்ப பயன்படுத்த மாட்டாங்க. இன்னைக்கு திருச்சபையில் நேத்து வந்து ஆளா கூட இருக்கட்டும், டபக்குன்னு இந்த வார்த்தை அறிமுகமாகும். தேவன் என்னை மீட்டார் அப்படின்னு சாட்சி சொல்றாங்க. என்னங்க இந்த வார்த்தை யாருக்குங்க தெரியும்? நமக்கு தான் தெரியுது. ஆனா என்னைக்கு எழுதப்பட்டிருக்குது பாத்தீங்களா? அப்போஸ்தலர் நடபடிகள் 20வது அதிகாரம் 28வது வசனம். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து அந்த மந்தை. இப்போ நீங்க இந்த வசனத்தையும் 74:1-2 நீங்க அப்படி சைட் பை சைடா நீங்க பேரலா நீங்க பார்க்கணும். கொஞ்சம் அங்கேயும் சம்பாதித்தன்னு ஒரு வார்த்தை வருது, இங்கேயும் என்ன வருது? அங்க தீர்க்க தரிசனம், இங்க நிறைவேறுதல். உமது சபை, இங்கே தமது சபை. அங்க என்ன போட்டிருக்குது? உமது சபை, இங்கே தமது சபை. பூர்வ காலத்தில் சம்பாதித்த உமது சபை. இப்போ இங்கே சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபை. அங்கேயும் மந்தை, இங்கேயும் மந்தைன்னு சொல்லிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அவர் சம்பாதித்தது கிளீனா வெளிப்பட்டுருச்சுங்களா? இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வம். அவரே நித்திய ஜீவனுக்கு காரணம். அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். அவரே என் மீட்பர், என் பாவத்தை சுமந்தவர், பரலோகத்தை திறந்தவர். நம்பிட்டு ஃபாலோ மீன்டர்ல மீட்டு கொண்டார். மீட்கும்படியாக, விசுவாசத்தினாலே பெரும்படியாக, காசு கொடுத்து பெரும்படியாக அல்ல, நம்முடைய ரத்தம் சிந்தி பெரும்படியாக அல்ல, நிலத்தை வித்து பெரும்படியாக அல்ல, விசுவாசத்தினாலே. ஃப்ரீ கிஃப்ட், நம்பிரு, ஃப்ரீ கிஃப்ட், பெரும்படியாக இப்படி ஆயிற்று.